மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 107. விசேஷம் நடந்த களைப்பில் மலர் சீக்கிரமாகவே உறங்கிவிட அவள் உறக்கம் கரையாமல் அவளை விட்டு பிரிந்து எழுந்து வந்தான் செல்வம். அப்போது சரண்யா தோட்டத்தில் நின்றிருப்பதை பார்த்தான். வேகமாக அவளிடம் சென்றான். சரண்யா, என்ன பண்றீங்க இந்நேரத்துக்கு? ஒன்றும் இல்லை அண்ணா, சும்மாதான். என்னடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ம், ரொம்ப ரொம்ப. அப்படியா? காரணம் என்னம்னு தெரிஞ்சுக்கலாமா? ம். இடம் வளமாக தலையசைத்தாள். விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட ஒன்று இன்னைக்கு நடந்துருச்சு அண்ணா என்றாள் உற்சாகமாக. சரி சரி, சந்தோஷம். அண்ணா. என்னம்மா? உன்னால தான் எல்லாமே இப்போ நடந்திருக்கு. நிச்சயமா இல்லை, நீயும் மாப்பிள்ளையும் மனசு வச்சதால தான். உங்கள் சந்தோஷம் எப்பவும் உங்கள் கையில் தான் இருக்கு. ம், சரி வா, உள்ளே போகலாம். இருவரும் வீட்டை நோக்கி நடக்க தூரத்தில் வந்து கொண்டிருந்தான் சேகர். அண்ணா, அங்க பாரு, உன் தம்பி. ஏன், உனக்கு தம்பி இல்லையா? அவள் முகத்தை திருப்ப அவன் சிரித்தான். உன்கிட்ட பேசினானா? ம், பேச ட்ரை பண்ணான், நான் கண்டுக்கல. உன்கிட்ட? நான் வேணும்னே மூஞ்ச திருப்பினேன். உனக்கு என்னடா பிரச்சனை அவன் கூட? அவன் பண்ண எதுவுமே பிடிக்கல அண்ணா. அதற்குள் அவர்களை நெருங்கி இருந்தான் சேகர். என்ன 2 பேரும் தோட்டத்திலிருந்து வர்றீங்க? பேசுவார்களா மாட்டார்களா என்ற தவிப்போடு இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி கேட்டான். சும்மாதான். நீ எங்க போயிட்டு வர? செல்வம் தான் கேட்டான். அவன் பேசியதில் அவன் முகத்தில் சந்தோஷம் அப்பட்டமாக தெரிந்தது. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை பார்த்துட்டு வந்தேன். உள்ளே வரும்போதே நீங்கள் வர்றதை பார்த்தேன். அதான் வீட்டுக்குள்ளே போகாமல் நேராக இங்கே வந்துட்டேன். ஓ அக்கா, கங்க்ராட்ஸ். அவள் கையை பிடித்து குலுக்கினான். அவனை தவிர்க்க விரும்பாமல் தேங்க்ஸ் என்றாள். தன் பாக்கெட்டில் இருந்து காஃபி பைட் சாக்லேட் எடுத்து நீட்டினான். வேண்டாண்டா. ஏங்கா, உனக்கும் இது பிடிக்கும் இல்லை? சின்ன வயசில் இதுக்காக நாம் 2 பேரும் எவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆமாண்டா, நீ சொல்கிறது சரிதான். ஆனால் இப்போ என் பசங்க எங்கடா என்னை சாக்லேட் எல்லாம் சாப்பிட விடுறானுங்க. சாக்லேட்டை பார்த்தாலே எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. நானும் அடப்போடான்னு இப்போ எல்லாம் விட்டுட்டேன். செல்வம் அவளை தோளோடு அணைத்தான். இதுதான் பிரச்சனையா? இனிமேல் அண்ணா உன்னை பார்க்க வர்றப்ப எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வரேன். உன் கையில் கொடுக்காம உன் வாயிலேயே போட்டுடுறேன், சரியா? சிரித்தான் சேகர். இப்போ சாப்பிடுக்கா என்று அவள் வாயில் திணித்தான். அண்ணா, பாத்தியா, சாருக்கு நம்ம மேலையெல்லாம் பாசம் இருக்குதான் போல என்றாள் ஏளனமாக. அதில் சேகரின் முகம் சுருங்கியது. சரி விடுமா, வாங்க உள்ளே போகலாம் என்று நடந்தான். நடுவில் செல்வமும் ஒரு பக்கம் சரண்யாவும் மறுபக்கம் சேகரும் நடந்து சென்றனர். சரண்யா ஏதோ பேசிக்கொண்டே வர புன்னகையோடு அதனை கேட்டுக்கொண்டே நடந்தான் செல்வம். சேகர் இருவரையும் பார்த்து கொண்டே அவர்களோடு நடந்தான். பேசிக்கொண்டே சரண்யா செல்வத்தின் கை விரல்களோடு கோர்த்து கொண்டு நடந்தாள். அதை பார்த்து சேகருக்கும் ஆசையாக இருந்தது. சில அடிகள் நடந்ததும் மெல்ல செல்வத்தை நெருங்கி சரண்யாவைப் போலவே அவன் செல்வத்தின் மறுபக்க கைவிரல்களை கோர்த்து கொண்டான். அவன் செயலில் திகைத்தாலும் அதனை வெளியில் காட்டவில்லை செல்வம். அதனை ஒரு விஷயமாக பிரகடனப்படுத்தி தம்பியை அசௌகரியமாக உணர வைக்க விரும்பவில்லை. அவன் விரல் அணைப்பிலேயே அவன் ஆசை புரிய சரண்யாவிடம் பார்வையை பதித்தபடி அவன் பக்கம் திரும்பாமலேயே அவன் விரல்களை இறுக்கிக் கொண்டான். அதில் சேகரின் உள்ள மகிழ்ச்சியில் கூத்தாடியது. ஓரக்கண்ணால் அதையும் கண்டுகொண்டான் செல்வம். இரு பக்கமும் உடன் பிறந்தவர்களின் விரல்களை பிணைத்தபடி வீட்டிற்குள் நுழைந்தான் செல்வம். சரிடா, போய் தூங்கு, காலையில் ஊருக்கு கிளம்புறல்ல என்றான் சேகரிடம். ஆமாம் அண்ணா, நான் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவேன். 10 மணிக்கு மேலே அங்கிள் ஆண்டி கூட தீப்தியும் சாகியும் கிளம்புறாங்க. அது என்னடா அங்கிள் ஆண்டி, மாமா அத்தான்னு சொல்ல தெரியாதா? சரண்யா அதட்டினாள். இல்லைக்கா, அப்படியே பழகிடுச்சு. மாற்றிக்கோ, அப்புறம் அதுவும் பழகிடும் கண்டிப்போடு கூறினாள். ம், ட்ரை பண்ணுறேங்க்கா. சரி நீ போ என்றான் செல்வம். அப்பா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா போகிறேன் அண்ணா. சரி. இருடா, நானும் வரேன். சரண்யாவும் அவனோடு நடந்தாள். செல்வம் அறைக்கு செல்ல திரும்ப, அண்ணா நீயும் வாயேன் என்றாள் சரண்யா. சம்மதமாக புன்னகையோடு அவர்களுடன் நடந்தான். அண்ணா, அந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட சொல்லிடு, அப்புறம் கத்தப்போறா. அவ தூங்கிட்டாமா என்றான் சிரித்து கொண்டே. அவர்கள் பெற்றவர்களை தேடிச் செல்ல அவர்களோ அறையோடு ஒட்டியிருக்கும் வராண்டாவில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். இவர்களை ஆச்சரியமாக பார்த்தனர்.
என்னாச்சுப்பா என்றார் சிவலிங்கம் மூவரையும் மாறி மாறி பார்த்து. ஒன்றுமில்லப்பா, சும்மா உங்க 2 பேர்கிட்டயும் பேசலாம்னு வந்தோம் என்று விட்டு இருவருக்கும் நடுவில் சென்று அமர்ந்தாள் சரண்யா. சேகர் தங்கமணியின் அருகில் அமர, செல்வம் சிவலிங்கம் அமர்ந்திருந்த சாய்வு நாற்காலியின் அருகில் அமர்ந்து அவர் தொடையின் மீது கை வைத்து சாய்ந்தவாறு அமர்ந்து கொண்டான். ஐவரும் ஏதேதோ பேசியபடி இருக்க இதனை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தனர் சூர்யா அன்கோ. சரி வாங்க என்று மெல்ல எல்லோரையும் தூர்வமாக அழைத்து வந்து விட்டார் சண்முகம். அப்பா, அன்னைக்கு நான் கேட்டேன்ல, நம்மளை மாதிரி எப்போவாச்சும் இவங்க 5 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்களான்னு, அது நடந்துடுச்சு பார்த்தீங்களா? கண்கள் மின்ன கூறினான். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அமுதா கண் கலங்கினார். அப்பா, நாமளும் ரூமுக்கு போகலாம் என்றாள் சாம்பவி. நீங்க போங்க, நான் தளிரை கொட்டிக்கிட்டு வரேன் என்றான் செந்தில். அதெல்லாம் வேண்டாம், நாம 5 பேர் மட்டும்தான். கராராக அவனை இழுத்துச் சென்றாள் பவி. அவனும் வேறு வழியின்றி அவர்களோடு சென்றான். சிறிது நேரத்தில் தளிரிடமிருந்து அழைப்பு வந்தது. பாத்தியா, நான் சொன்னேன் இல்ல, இப்போ திட்ட போறா என்றபடி அவன் எழ முயற்சிக்க அவனை பிடித்து அழுத்தினான் சூர்யா. பவி அவன் கையில் இருந்து போனை பறித்து அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் போட்டாள். சூர்யா அவன் வாயை இறுக்கமாக பொத்தினான். என்னங்க, எங்க இருக்கீங்க? தூங்க போனவளை தூங்காத, 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போய் இவ்வளோ நேரம் என்ன பண்றீங்க? எனக்கு தூக்கம் வருது, ப்ளீஸ் நான் தூங்கவா? அதை கேட்ட நால்வரும் அவனை கொலை வெறியோடு முறைத்தார்கள். அண்ணி, அண்ணா எங்க கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், வர சொல்றேன். ஐயோ பவி, உனக்கு புண்ணியமா போகும், அவரை உங்க கூடவே வச்சுக்கோங்க. வேணும்னா அங்கேயே கூட தூங்க வச்சுக்கோங்க. என் செல்லம் இல்லை, ப்ளீஸ்டா, அன்னிக்கு ஹெல்ப் பண்ணு தங்கம். போன சத்தம் இல்லாம கட் பண்ணிடு, நான் தூங்குறேன், சரியா? குட் நைட் என்று விட்டு பவியின் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்தாள் தளிர். காரி துப்பாத குறையாக நால்வரும் அவனை கேவலமான பார்வை பார்த்தார்கள். ஹிஹி, அவ தூக்கத்தில் ஏதோ உளர்றா, அவளுக்கு நான் இல்லாம தூக்கமே வராது. நீ பொய் சொல்றன்னு பச்சையா தெரியுது, எதுக்கு இந்த வேலை உனக்கு என்றான் சூர்யா. அவன் சட்டையை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தார் சண்முகம். ஏண்டா இப்படி மானத்தை வாங்குற என்றார். என்னங்க, இருங்க. என்னடா அவ அப்படி அலறா? அப்படியாடா அவளை கொடுமைப்படுத்துற? ஐயோ ஐயோ, நானா? அவளையா? அவளுக்கு லவ் பண்ணவே தெரிய மாட்டேங்குதுமா. அமுதா ஒரு நொடி அதுதான் உண்மையோ என்று யோசிக்க தொடங்கிவிட்டார். ஏ அமுதா, அவன்தான் சொல்றானா, நீயும் அதை நம்புற? இவன் ஃப்ராடு பையன்டி. டாடி, ஒய் திஸ் கொலைவெறி? அப்படியே ஒன்று போட்ட என்ன தெரியும், பேசாம உட்காருடா. தம்பியும் தங்கையும் அவனை கிண்டலாக பார்க்க, ச்சே அவமானம் என்று தலையில் அடித்து கொண்டான் செந்தில். பேசிக்கொண்டே சேகர் மெல்ல தங்கமணியின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். உடனே அவன் காலில் எத்தினாள் சரண்யா. போடா அம்மா பையா, அதுக்கு ஏண்டி இப்படி பண்ற? நீயும் வா, இந்த பக்கம் வந்து படு. ஒன்றும் தேவையில்லை, நான் அண்ணன் மடியில் படுத்துக்கிறேன் என்று விட்டு செல்வத்தின் மடியில் படுக்க அவளை வாகாக படுக்க வைத்து கொண்டான். என்ன அண்ணா, ரொம்ப அழகாக படுக்க வச்சுக்கிற, பொண்டாட்டியை படுக்க வச்சு ட்ரெயின் ஆக்கிட்டியோ கிண்டலாக கேட்டாள். சிரித்தான் செல்வம். சிரிச்சு மழுப்பாத அண்ணா, அவ விக்ரமாதித்தன் முதுகுல ஏறின வேதாளம்னு எனக்கு தெரியும். ஏய், அது என்ன வேதாளம் அது இதுன்னு அதட்டினார் சிவலிங்கம். மருமகளை சொன்ன உடனே சண்டைக்கு வர்றதை பாத்தியாமா? 2 பேரும் பேசிக்காம இருக்கிறப்பவே இப்படின்னா 2 பேரும் ராசி ஆகிட்டா இன்னும் என்ன எல்லாம் நடக்குமோ, பார்த்துக்கோமா. சிவலிங்கத்தின் முகம் வருத்தத்தில் தோய்ந்தது. அதை கண்டு செல்வத்திற்கும் வருத்தமாக இருந்தது. சீக்கிரம் சரியாகிடுவோம்பா என்றான். சிறு புன்னகையோடு அவன் தலை கோதினார். ஏன் அண்ணா அவளுக்கு அவ்வளோ கோபம் என்றான் சேகர். உனக்கு என்னடா என்றாள் சரண்யா சட்டென்று. இல்லைக்கா, என்கிட்டையும் தீப்திக்கிட்டேயுமே சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டா, இன்னும் அப்பா மேலே மட்டும் ஏன் இந்த கோபம்னு கேட்டேன். அவன் மனசில் வேற ஏதாச்சும் ஏமாற்றம் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா செல்வம் கூற, அதற்கு முன்பே சிவலிங்கத்தின் முகத்தில் ஒரு நொடி திகைப்பு வந்து போனது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.